நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் இன்று காலை 9 மணிக்கு வெளியாக உள்ள நிலையில் நெல்லை ராம் சினிமாஸ் திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், கூலி திரைப்படம் வெளியாவதை தொடர்ந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மாலதி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் என்பது இன்று காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி என்பது திருநெல்வேலி சந்திப்புள்ள ராம் சினிமாஸ் திரையரங்கில் திரையிடப்படுகிறது. இதை ஒட்டி தொடர்ந்து ரசிகர்கள் தங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ரஜினி படத்திற்கு பால் அபிஷேகமும் தீபாவளியும் காட்டி தங்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதேபோல் டிஜே போல்ட் இசையுடன் ரசிகர்கள் தங்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார். அதை நேரடி காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தற்போது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து இந்த இவர்களின் மிக அதிகமாக தங்களுடைய இந்த சினிமாவை பார்ப்பதற்காக, குறிப்பாக கூலி படத்தை பார்ப்பதற்காக தங்கள் மிக அதிகமாக இந்த திரையரங்கிற்கு வந்துள்ளார்கள். பலர் தங்களுடைய இந்த திரையரங்கில் ஆட்டம் பாட்டம் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். சொல்லுங்கம்மா, குறிப்பா இந்த படத்தை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க? எல்லாருக்கும் ஆர்வமா தான் இருக்கு. பெங்களூர் வந்து வந்திருக்கோம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது 50வது வருஷம் கூலி படத்துக்காண்டி நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர்ல இருந்து வந்து இந்த திரையரங்கத்தில் பார்ப்பது ராமுத்திரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் தெரிவிப்பது போலவே தொடர்ந்து இந்த ராமுத்திரன் சினிமா திரையரங்கில் நேரடியாக இந்த காட்சிகளை பார்ப்பதற்காக தன் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தங்கள் குடும்பத்தோடும் பலர் தங்களுடைய இந்த சினிமாவை பார்ப்பதற்காக பலர் தங்களுக்கு வந்துள்ளார்கள். மேலும் இங்கு சிறுவர்கள் கூட இந்த திரையரங்கிற்கு முன்பாக ஆட்டம் பாடி கொண்டாடி தங்களுடைய அந்த கொண்டாடி கொண்டு வருவதால் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பலர் தங்களுடைய நேரடியாக வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் சிறுவர்கள் மிக ஆர்வம் காட்டி இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக இந்த ஆடிக்கொண்டிருப்பதும் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கீங்க? ரஜினி படத்தை பார்த்து எவ்வளவு ஆர்வமா இருக்கு? எவ்வளவு பெரிய செலிபிரேஷன் ரஜினி நியூ பிராண்டுக்கு மட்டும் தான் தெரியும். விஷயத்துக்குலாம் கணக்காக செய்யல. தலைவர் பாத்தீங்களா, 50 வருஷங்க. தலைவர் கூடிய மட்டும் பெங்களூர்ல எவ்வளவு செலிபிரேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல தான் ஆர்பிட் ஷோ இல்ல, டால்பிட் ஷோ இல்ல. மத்த ஊர்ல எல்லாம் போய் பாருங்க எவ்வளவு ட்ரூ ஹார்ட்டட். மத்தெல்லாம் ஊரே அப்படி இருக்கும். இங்க ஏன் அப்படி இருக்கு? இங்க வந்து என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா 4 மணிக்கும் 6 மணிக்கும் விடுங்க. அதான் ஒரு செலிபிரேஷன். செலிபிரேஷன் சூப்பரா இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி இருக்கும் கூட்டம். சரியான கூட்டம். நிச்சயமாக மாலதி, நேரடியாக சிறுவர்கள் கூட ரஜினி ரசிகர்களாக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழலில் அது மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஐயா வணக்கம். அந்த படத்தை எதிர்பார்ப்பு எப்படி? படத்தோட எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. தலைவருடைய படம் இது வெற்றி படம் தான். 50வது ஆண்டு விழால நிறைவான படம் படமாக இருக்கும். கூட்டங்களை பார்த்தாலே தெரியும். தலைவருடைய திருவிழா 50வது ஆண்டு திருவிழா நடந்துட்டு இருக்கு. படமாக கொண்டாடல, திருவிழாவாக கொண்டாடுகிறோம். நன்றி, நமஸ்கார். நேரடியாக பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் நேரடியாக கூலி படத்தை பார்ப்பதற்கு மிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். 50 ஆண்டு காலங்கள் இந்த திரையுலகில் இன்னும் நிலைத்திருக்கும் கதாநாயகனாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்ப்பதுதான் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளார்கள், பெங்களூரில் இருந்தும் கர்நாடகா மாநிலத்தில் இருந்து நிறைய பலர் தங்களுடைய வாலிபர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு இங்கு வந்துள்ளார்கள். என்ன காரணம் என்றால் இந்த திரையரங்கில் தான் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கூடிய மென்பொருள் பொறியாளரும் இந்த திரையரங்கத்துக்கு வந்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த காலையிலிருந்தே இந்த திரையரங்கத்துக்கு முன்பாக டிஜே இசைக்கு ரசிகர்கள் ஆடிப்பாடி கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். மாலதி, கூலி திரைப்படம் வெளியாவதை முன்பு ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.